மிதுன ராசி நண்பர்களே, இந்த வாரம் உங்களுக்கு எப்படி இருக்க போகிறது? பொதுவாக வாழ்க்கையில மிதுன ராசியிலேயோ மிதுன லக்னத்திலேயோ ஒருவர் பிறந்து விட்டால் அவருடைய வாழ்க்கை என்பது அவரை சார்ந்ததாகவே இருக்கும். அவருடைய முன்னேற்றம் என்பது கூட பின்புலம் இல்லாத முன்னேற்றமாகவே இருக்கும். அத்தனை சாமர்த்தியசாலிகள் இந்த மிதுன ராசியில் பிறந்தவர்கள். அவருடைய சாமர்த்தியசாலிகளா சபிக்கப்பட்டவர்களா என்பதெல்லாம் வேற. ஆனால் உழைப்பினால் முன்னேற்றம் காணக்கூடியவர்கள், உறவினர்களால் முன்னேற்றம் காணக்கூடியவர்கள் அல்ல மிதுன ராசினர். எதுவாக இருந்தால் தன்னுடைய சுய வாழ்க்கை, சுய முன்னேற்றம், சுய வெற்றி என்பதுதான் இவருக்கு ஜாதகம். சரி, இந்த வாரம் எப்படி இருக்கு? திங்கட்கிழமை செவ்வாய்க்கிழமை என்பது உழைப்பின் காரணமாக ஆதாயம் காணக்கூடிய நாளாக இருக்கும். உழைப்பிற்கேற்ற ஆதாயம் கிடைக்கும், வருமானம் கிடைக்கும். வெளியூர் பயணங்கள் கூட சிலருக்கு ஏற்படலாம். புதன்கிழமை, வியாழக்கிழமை, வெள்ளிக்கிழமை மாலை வரை எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் திட்டமிட்டு செயல்படுவது நன்மையாக இருக்கும். குழப்பத்திற்கு இடம் கொடுக்க வேண்டாம். பொதுவாக நமக்கு வாழ்க்கையில முன்னேறுகின்ற போது இதை செய்யலாமா அதை செய்யலாமா என்ற ஒரு குழப்பம் இருக்கும். நம்முடன் இருப்பவர்கள் கூட நம்மை புரிந்து கொள்ளாமல் சில குழப்பங்களை ஏற்படுத்தி விடுவார்கள். எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு நான் வைக்கின்ற வேண்டுகோள் என்னன்னா, எந்த ஒரு வேலையை நீங்கள் கையில் எடுத்து விட்டாலும் அதில் உறுதியாக இருந்து விட்டால் அந்த வேலையில் உங்களால் வெற்றி அடைய முடியும். அதற்குரிய நாள் புதன்கிழமை, வியாழக்கிழமை, வெள்ளிக்கிழமை மாலை வரை. வெள்ளிக்கிழமை மாலை தொடங்கி சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை உங்களுக்கு யோகமான நாளாக இருக்கும். நீங்கள் எதிர்பார்த்த எதிர்பார்ப்புகள் என்பது பூர்த்தியாகும், வம்பு வழக்குகள் சாதகமாகும், உடல்நிலை மேம்படும், ஆரோக்கியமாக செயல்படக்கூடிய நிலை இருக்கும். கையில பணப்பழக்கத்துடன் சந்தோஷமும் இருக்கும். பொதுவாக சந்திரன் சஞ்சாரம் பெருமளவில் இந்த வாரம் உங்களுக்கு எதிர்மறையாக இல்லை, சாதகமாகவே இருக்கிறது. இந்த நேரத்தில் பாத்தீங்கன்னா 2ஆம் இடத்தில் சஞ்சரிக்கின்ற குரு உங்களை பெருமளவில் காப்பாற்றிக் கொண்டிருக்கிறார். தன குடும்ப வாக்குஸ்தான குரு உச்சமாக சஞ்சரிக்கிறார். இந்த குருவுடைய சஞ்சாரம் தான் உங்கள் வாழ்க்கையில் ஒரு நிம்மதியான நிலையினை இப்பொழுது ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறது. உங்களை வெளிவட்டாரத்தில் ஒரு பிரபலமாக அறிய வைத்திருக்கிறது. அதற்கு காரணம் பார்த்தீங்கன்னா வாக்குஸ்தானம். உங்களுடைய வார்த்தைகளுக்கு கூட இப்போது மதிப்பு இருக்கும். கையில் பணப்பழக்கம் இருக்கும். குருவுடைய சஞ்சாரம் ஒரு பக்கம் இருக்கின்ற போது குருவுடைய பார்வைகள் எப்பொழுது பலன் அதிகமாக கொடுப்பது. அப்படி பார்க்கின்ற போது குரு 6ஆம் இடத்தையும் 8ஆம் இடத்தையும் 10ஆம் இடத்தையும் தன்னுடைய 5, 7, 9 பார்வைகளால் பார்க்கிறார். இப்போ 10ஆம் இடத்தில் சனி பகவான் சஞ்சரிப்பது என்பது வேலையில் மிகப்பெரிய சங்கடங்களை ஏற்படுத்தி